ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸுக்கு 2 முக்கியமான அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த அப்டேட் ரொம்பவும் ஹாப்பியான அப்டேட்டாகவும் கண்டிப்பாக இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நம்ம டிஎன்பிஎஸ்சி தலைவர் நேத்திக்கு, அதாவது நவம்பர் 4ஆம் தேதி ப்ரெஸ் மீட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹிந்து தமிழ் அப்படிங்கிற நியூஸ் பேப்பருக்கு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 உள்ளிட்ட அறிவிப்புகளுடன் 2026ஆம் ஆண்டுக்கான வருடாந்திர தேர்வு அட்டவணை விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் அவங்க இன்டெரக்டாக சொல்ல வரது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026க்கான ஆனுவல் பிளானர் கண்டிப்பாக நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து நவம்பர் எண்டுக்குள்ளே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ நவம்பர் எண்டு கண்டிப்பாக வந்து ஆனுவல் பிளானர் ரிலீஸ் ஆகிடும். பட் இதில் இன்டெரக்டாக அவங்க சொல்லியிருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 உள்ளிட்ட அறிவிப்புகளுடன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போது கம்பல்சரி நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சி 2026 எக்ஸாம்ஸில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 3 எக்ஸாமுமே நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்க போகுது அப்படிங்கிறது இங்கே நம்மளுக்கு கிளியர் ஆயிருச்சு. சரிங்களா? ஸோ இப்போது நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாமே இதுக்கு மேலே நீங்கள் ஆனுவல் பிளான், ஏன்னா நிறைய மெம்பர்ஸ் வந்து குரூப் 4 வருமா வராதா, 2026 வருமா வராதா அப்படின்னு சொல்லி நிறைய மெம்பர்ஸ் வந்து கன்ஃபியூஸ்டாகவே உட்காந்துருந்துருப்பீங்க. ஸோ இதுக்கு மேலே எக்ஸாம்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்க போகுது. 2026 குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 3 எக்ஸாமே கண்டிப்பாக இருக்க போகுது. ஸோ அதனால் இதுக்கு மேலேயும் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போயே உட்காந்து ப்ரிப்பரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஆனுவல் பிளானர் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணாதீங்க. ஆனுவல் பிளானர் நவம்பர் எண்டுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இங்கே நிறையவே இருக்குது. ஸோ அப்படியும் இல்லை அப்படின்னா டிசம்பர் ஃபஸ்ட் வீக்கில் வந்து ஆனுவல் பிளானர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குரூப் 4ஓட வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு நிறைய மெம்பர்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் வந்து 10,000 வேகன்சி வேணும் அப்படின்னு சொல்லி ட்ரெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் கண்டிப்பாக 10,000 வேகன்சிலாம் இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க டிஎன்பிஎஸ்சி சைடில் இருந்து. சரிங்களா? பட் ஆனால் இப்போ என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசின் பல்வேறு துறைகளுக்கான அரசு அலுவலகர்கள், அரசு பணியாளர்கள் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி வாயிலாக தேர்வு செய்யப்பட்டு பணியமர்த்தப்படுகிறார்கள். அண்மை காலமாக மின்சார வாரியம், தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம், சிப்காட், தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உள்ளிட்ட பொதுத்துறை நிறுவனங்களும் அலுவலர்கள் டிஎன்பிஎஸ்சி வாயிலாகவே தேர்வு செய்யப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் தற்போது புதிதாக மாநில அரசு பல்கலைக்கழகங்களில் ஆசிரியர் அல்லாத பணியிடங்களையும் டிஎன்பிஎஸ்சி மூலியமாக நிரப்பப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் வந்து ஆல்ரெடி கொடுத்த அப்டேட் தான். ஸோ இருந்தாலும் இப்போவும் அகைன் வந்து இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த வருஷத்துக்கான குரூப் 4, அதாவது இப்போ 2025 குரூப் 4 சிவி லிஸ்ட்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? ஸோ அந்த சிவி லிஸ்ட்டுக்கு அப்புறம் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு நிறைய மெம்பர்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. கண்டிப்பாக வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் எங்களோட ஒரு கெஸ்ஸிங் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு 400 to 500 600 வேக்கண்ட் தான் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ளே தான் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இப்போ இவ்வளோ லிஸ்ட்டு சொல்லியிருக்காங்களே, இந்த வேக்கண்ட்லாம் அப்போ கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்கல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்க்ரீஸ் ஆகும். இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இயர் குரூப் 4ல் தான் இதெல்லாம் ஆட் ஆகும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்களே தவிர, இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேக்கண்ட்டை நாங்கள் ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லலை. டிஎன்பிஎஸ்சி எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை. சரிங்களா? ஸோ அதனால் கிளியராக ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4க்கு ஒரு 4600 வேக்கண்ட் சம்திங் இருக்குது இல்லைங்களா? ஸோ அது வந்து ஒரு 400-500 வேக்கண்ட் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 5000 வேக்கண்ட் அப்படிங்கிறத டிஎன்பிஎஸ்சி வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ 2025 நடந்து முடிஞ்ச குரூப் 4க்கு. ஓகேங்களா? ஸோ 2026 கன்ஃபார்ம் குரூப் 4 போஸ்டிங் வரும். அதில் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வேக்கன்சி எல்லாமே ஆட் ஆகிறதுனால நம்மளுக்கு மேபி இதே ரேஞ்சில் ஒரு 5000, அதாவது நோட்டிஃபிகேஷன் வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4000 to 5000 வேக்கன்சியை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கவுன்சிலிங் வரும்போது ஒரு 7000க்கு மேலே வேக்கன்சியை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் 2026 குரூப் 4க்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் கிளியராக நிறைய மெம்பர்ஸ் வந்து இப்போ 1 மார்க் 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் எல்லாம் மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாமே இப்போலேருந்து அகைன் உங்களோட ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. கண்டிப்பாக 2026 குரூப் 4 இருக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கான முக்கியமான அப்டேட். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி அப்டேட்ஸ் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும், டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக நிறைய நோட்ஸ் அண்ட் உங்களுக்குலாம் தேவைப்படுது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ரெகுலராக டெய்லியும் டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டட் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் அப்டேட்டில் உங்களை வந்து மீட் பண்ணுற வரைக்கும் டாடா, பை பை.